கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி சாமி துணியன் தான் செஞ்சிருக்கு தென்காசி பூமி. என் மேலே உங்களுக்கு நிறையா கோவம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம விட்டுட்டு நம்ம ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோட்டையை பிடிக்கலாம். ஆனால் இனி நீங்கள் கோட்டையை பிடிக்க முடியாது. நீங்கள் வந்து நான் கோட்டையை பிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மும்பைக்கு பஞ்சாபுக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு பாருங்க. அதை பத்தின ரிவ்யூ தான். ஐபிஎல் ரிவ்யூ போடலைன்னா ஏன் போடலன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் கேட்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐபிஎல் ரிவ்யூ போட்டாக்கா 400 பேர் தான் பார்க்குறாங்க. மனசு கொஞ்சம் புண்ணா போய் கிடக்கு. அதனால தயவு செய்து வீடியோ போடுறத கொஞ்சம் பேர் பாருங்க. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. சரி ஃபீல் பண்ணாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. சரி ஓகே, என் கஷ்டம் அது ஒரு மூலையா கிடக்கட்டு. ஆனா இன்னைக்கு மும்பை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். நம்ம கடப்பாறை மும்பை இருக்கு பாருங்க. இந்த சீசன்ல சூரியவம்சி சரத்குமாரா மாறி யாரு வந்து கேட்டாலும் இந்தா புடி பாயிண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, நம்ம கடப்பாறை சிங்கம் பிரகாஷ் ராஜா மாறி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கொடுத்த 2 பாயிண்ட்டை குடுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முதலாம் மாட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அவங்கள்ட்ட போயிட்டு பாயிண்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடுங்கினாங்க. அவங்க பிடுங்குறது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ, சென்னைக்கு ராஜஸ்தானுக்கெல்லாம் பயங்கர நல்லது, பயங்கர சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. யார் வருவாங்க? நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். அதனால இதுக்கப்புறம் நம்ம கடப்பாறை வாங்குற 2 பாயிண்ட் சிஎஸ்கேவுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால கஷ்டப்பட்டு இதே ஃப்ளோவில் போங்க. நீங்க நானும் வேற இல்லைன்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆயிடுவோம். எப்படி மரியாதை பண்ண வேண்டிய இடத்துல மரியாதை பண்ணாதான் இறுதியில குதிரை ஜெயிக்க. நம்ம பஞ்சாப் ஆரம்பத்தில் கொடி கட்டி பறந்தாங்க. இந்த டீம் அடிச்சுக்கிறதுக்கு ஐபிஎல்லே டீம் கிடையாதுரா, இவங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்ரா, இவங்க தாண்டா டாப் 2கே போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னு தெரியல, கண்டினியூவா 5 மேட்ச் தோத்து 4வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணி போச்சுன்னா வச்சுக்கீங்கன்னா டப்புன்னு சிஎஸ்கே 4வது பிளேஸ் போவோம். பாருங்க பஞ்சாபோட நிலைமைய. கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை. இந்த ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்மளுக்கு நிறைய கருத்து சொல்லுது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் டாப்ல இருக்காங்க பாருங்க. அவங்க இங்கே பாரு, நாங்கள் டாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ஆடாதீங்கப்பா, திடீர்னு கீழே வந்துடுங்க. பஞ்சாப் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி சென்னை இங்கே பாருங்க, நாங்கள் கீழே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக நினைச்சிடாதீங்க. நாங்கள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்னு சொல்லிட்டு 5வது பிளேஸ்ல நிற்குது. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நம்மளுக்கு நிறைய கருத்து சொல்லுது பாருங்களேன். சரி ஓகே, கருத்து குருத்து எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டு. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத விளாவரே சொல்றவாங்களே. டசக்கு தான்ற மாதிரி டாஸை தூக்கி போட்டாங்க. யாருக்கு உழுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு கேப்டனா யார் வராங்கன்னு பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா. சூரியகுமார் யாதவும் கிடையாது, ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது. ஓ புது கேப்டனா, அப்போ இதுக்கப்புறம் மேட்ச் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பும்ரா நாங்கள் பேட்டிங் எடுக்கல, நாங்கள் பவுலிங்கை தான் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி எடுத்தாப்புல. அப்புறம் என்ன பஞ்சாப்னாலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? ஒரு பக்கம் ஆரியா, இன்னொரு பக்கம் தொட்டு பேசி சுல்தானான்ற மாதிரி சிம்ரன் 2 பேர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஆரம்பத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆரியாவும் சிம்ரனும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு நட்புலேயே நம்ம தான் சிறந்தது, ஓப்பனிங் பேரில் நம்ம தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 50 ரன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரியா சரி ஓகே நானும் அடித்து பார்க்குறேன், ஒரு மாதிரி பேட்டில் சரியாக படம் ஆடுது. ஆனாலும் அந்த மனுஷன் அடிச்சுருந்தா இருந்தாலும் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மனுஷன் அவுட் ஆகிட்டார். அப்புறம் சிம்ரன் கூட கூப்பர் கான்லே பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அப்படியே மெல்ல ஏற்றுறாங்க. நம்மளும் பார்க்குறேன், ஆஹா ஸ்கோர் எங்கேயோ போக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சிம்ரன் டபக்குன்னு அவுட்டு. ஐயோ என்னடா இது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சிம்ரன் ஒரு 50 போட்டாப்புல. அதுக்கப்புறம் ஐயர் இல்லையே, நான் ரவுடி ஐயர் ஆக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேர் உள்ள வந்தார். வந்த உடனே பந்து ஒரு 4. ஆஹா மனுஷனுக்கு ஆட்டம் பிடிச்சி போச்சுரா. வந்து பந்துலேயே நம்ம சேர் 4 அடிச்சார்னா அந்த மேட்ச்சில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துனே பாருங்க. நம்ம தாக்கு சும்மா லைன் பால் பக்கா வச்சார் பாருங்க, டபார்னு அந்த மனுஷனும் போல்ட்டு வந்த
வந்தார் சென்றார்ன்ற மாதிரி டப்புன்னு போயிட்டாரு. ஐயோ என்னடி இது, நம்ம பஞ்சாப் பிரகாசமா எரிஞ்சிச்சு, இப்போ லைட்டு கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கூப்பர் கார்ட்லேயே அதே ஓரளவு டபக்குன்னு அவுட்டு. நல்லா பிரகாசமா எரிஞ்சு நின்ற பஞ்சாப் திடீர்னு பார்த்தா டிம்ஸ்அப் பிளே ஆகி போச்சு. ஐயோ இப்போ என்னடா பண்றது, 3 பேஸை 2 பேஸா மாத்தலாமா இல்லை 2 பேஸை 3 பேஸா மாத்தலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு டக்குன்னு மாத்தி பேட்ஸ்மேனை இறக்கி பார்க்குறாங்க. ஒன்றும் இழைக்காவல. அதுக்கப்புறம் வர்றவங்கலாம் டொப்புன்னு அவுட் ஆகிறாங்க. ஏன்னா பஞ்சாபுக்கு தான் டிம்ஸ்அப் பிளே ஆச்சா. யாராச்சும் அது 3 பேஸை மாற்றி விடுங்கடா, இல்லை காயில் கீழே கட்டி போடுங்கடா, என்னடா இந்த மாதிரி நடக்குது, அப்புறம் ஸ்கோர் யார் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துக்க நிலைக்கு போச்சு பஞ்சாப். 16 ஓவருக்கு 140 கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர் தான். ஆனால் பஞ்சாப் பேட்டிங்க்கு இது கம்மியான ஸ்கோர். ஏன்னா அவங்க 16 ஓவருக்குலாம் 200 தொட்டுருவாங்க, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். சரி 140க்கும் பக்கத்தில் என்னன்னு பார்த்தாக்கா 7 விக்கெட்டு. ஐயோ டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கடைசியாக ஒரு 2 பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க. அடின்னா அடி, அதே மாதிரி அடி. பிராட்லெட்டு விஷ்ணு ஒரு அற்புதமான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. கடைசி 3 ஓவரில் எல்லாரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 60 ரன் சாக்குறாங்க. மறுபடியும் பார்த்தா பஞ்சாப் வழக்கம் போல 200 ரன் தொட்டுருச்சுங்க. என்னடா இவங்க விக்கெட்டு விழுந்தாலும் 200 அடிக்கிறாங்க, விக்கெட்டு விழுந்தாலும் 200க்கு மேலே அடிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 200 ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சேசிங்கில் கோட்டை விட்டுறாங்களே, அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மும்பை சேசிங்கை பார்க்க ஆரம்பித்தேன். இங்கேயும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரிங்கிள்டனும் ரோஹித் சர்மா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. ஆனால் என்ன கொடுமைன்னு பார்த்தாக்கா ரிங்கிள்டன் மட்டும் தான் அது ரெடியாக ஆடுறாரு. நம்ம ரோஹித் சர்மா பூரா சிங்கிள் தான். டச்சுக்கு தொட்டு ஓடின்னு வந்துட்டு இருக்காரு. இது கடையில் நம்ம ரிங்கிள்டன் பார்த்தார். என்னடா இந்த மனுஷ வரி சிங்கிளாக காட்டி விட்டுன்னு இருக்காரு, இவர் மட்டும் சிங்கிள் காட்டு ஓடுவார், நான் மட்டும் அடிக்கிறதா, இது ஒன்றும் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டபார்னு அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நமந்தீர் சும்மா டாப் கீரை போட்டு உள்ளே வந்தார். வந்த உடனே டபார்னு ஒரு 6 விட்டார். ஓகே, நமந்தீர் தான் எப்பவுமே ஃபார்மில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சரியான ஆளியா. இந்த மனுஷன் அடித்து பிரிக்கிறாரு. மும்பையை ஒரு ஸ்டாண்டர்டான நிலையை வைக்கிறதுக்கு காரணமே இவர் தாண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்துட்டு மேட்சை பார்த்தாக்கா நம்ம நமந்தீர் டபாக்னு அவுட். என்னடா அது, நமந்தீரும் அவுட் ஆகிட்டாரு. ரோஹித் சர்மா வேறு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். இருந்தாலும் ரோஹித் சர்மாவில் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே டாட் வச்சு அப்படியே பொறுமையாக ஆடினாலும் அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு அதிரடி காட்டினார்னா எங்கேயே கொண்டு போடுவார் ஸ்கோரை சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்த பாருங்க. திடீர்னு பார்த்தா ரோஹித் சர்மாவும் அவுட்டு. ஐயோ பாவா, என்ன கடப்பாரு இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி விக்கெட்டை விடாதீங்க, தயவு செய்து வின் பண்ணுங்க, அப்பத்தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வாட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மேட்சை மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் ரூதர் ஃபோர்ட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு மெல்ல ஒரு பக்கம் ஸ்கோரை ஏற்றுறாங்க, ஒரு பக்கம் நம்ம திலக் வர்மா அதிரடியாக ஸ்கோரை ஏற்றுறாரு. திலக் வர்மா நின்று ஆட முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, திலக் வர்மா இருக்கிறாரு. திலக் வர்மா ரன் வருமா, திலக் வர்மா ரன் வருமானு சொல்லிட்டு கமெண்ட்ரேட்டராக சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம திலக் வர்மா ரன் டப்புன்னு அடிச்சுட்டு இருந்தார். ஒரு பக்கம் திலக் வர்மா அதிரடியாக, இன்னொரு பக்கம் நம்ம ரூதர் ஃபோர்ட்டுக்கு சரியாக பேட்லேயே படலை. இருந்தாலும் அப்பப்போ ஒரு 4 6 எல்லாம் அடிக்கத்தான் செய்கிறாரு. ஆனால் பாலையும் கொஞ்சம் சாப்பிடவும் செய்கிறாரு. ஐயோ, இந்த மாதிரி போனாக்கா மறுபடியும் தோத்துருவாங்களோ, 2 பாயிண்ட் முக்கியம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளேயர்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிடையாது, சிஎஸ்கே பிளேயரு. திடீர்னு பார்த்தா நம்ம ரூதர் ஃபோர்ட் அவுட்டு. ஐயோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது வில் ஜாக்ஸ். ஓகே, இப்போ ரூதர் ஃபோர்ட் அவுட் ஆண்டு ஒரு வகையில் நல்லதான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா வில் ஜாக்ஸ் வந்து அடிச்சாரு பாருங்க. ஒரே அடி டாப்புன்னு அடிச்சு மேட்சே முடிக்கிறவளும் கொண்டு போயிட்டாரு. நம்ம வில் ஜாக்ஸ் 10 பாலுக்கு 25, திலக் வர்மா 33 பாலுக்கு 75 அடிச்சு மேட்சே டாப் கீரில் கொண்டு போய் 19.5 மேட்சை முடிக்கிறாங்க. 2 பாயிண்ட்டை வாக்குறாங்க. சென்னைக்கு ஒளி பிரகாசமாக ஆகுது. அப்பாடா கடப்பார, இப்பத்தான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணி ஏதாச்சும் பாயிண்ட்ல குளறுபடி பண்ணுங்க. அப்பதான் பாயிண்ட்ஸ் டேபிளில் நிறைய மாற்றங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் சந்தோஷமா பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே இடத்துல தான் இருக்குது. பஞ்சாப் அதே 4ஆவது இடத்துல இருக்குது. ஆனால் 13 பாயிண்டோடு இருக்குது. இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் சிஎஸ்கே மட்டும் வின் பண்ணிச்சுன்னா 14 பாயிண்டோட 4ஆவது பிளேஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் மீது இருக்கிற 2 மேட்சாக மட்டும் வின் பண்ணிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், தப்புன்னு உள்ளே போயிடும். உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவுக்கு. தயவு செய்து வின் பண்ணுங்கய்யா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த மேட்ச்சில் நடந்த நிகழ்வுகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸுக்கு நெருங்கி போச்சு. யார் அந்த டாப் 2 பிடிக்க போகிறாங்க அப்படின்றது பரபரப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் டாப் 2ல் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஜிடி இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டாங்கன்னு தான் தெரியுது. ஆனால் டாப் 2ல் இருக்க போகிறாங்களா, இல்லை 3ஆவது பிளேஸுக்கு வராங்களா, 4ஆவது பிளேஸ் வராங்களா, மேட்ச்லாம் நடக்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். எப்படி வேணால் மாறலாம், யார் வேணால் உள்ளே போகலாம்.
பயங்கரமான கட்டம் பாருங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் வியூஸு கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ண தோடு, இல்லைனா சுத்தமாக தோட அடுத்த 400 வியூஸ் 500 வியூஸ் வருது. என்னடா இதுக்காகவாடா நைட்டு பூரா கண்டுபிடிச்சி போகிறன்ற மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.